ஸோ டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் போஸ்ட்டுக்கு டிப்ளமோ ஐடிஐ பார்த்தீங்கன்னா வேக்கன்சி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு சில போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரியும் அப்ளை பண்ண முடியும். டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 861 வேக்கன்சி இருக்குது. இன்றைக்கிலேருந்து அப்ளை பண்ணலாம். ஸோ டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இசிஇ மெக்கானிக்கல் சிவில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேக்கன்சி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு சில போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரியும் அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ டீட்டெயிலாக வந்து நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். இன்றைக்கிலேருந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறது கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 11/9/2024 அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ எக்ஸாம் டேட்டும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பேப்பர் 1 பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம் வந்து 9/11/2024 பேப்பர் 1 இருக்கும். ஸோ பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா 11/11/2024 14/11/2024 வரைக்கும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 கண்டிப்பாக இருக்கும். ஸோ டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 861 வேக்கன்சி இருக்குது. ஸோ அந்த 861 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா பலவிதமான போஸ்ட்டுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, சூப்பர்வைசர் போஸ்ட்டு, ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல், ஸோ எல்லா வேக்கன்சியும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 861 வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்காங்க. ஸோ டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 861 வேக்கன்சி இருக்குது. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா டிகிரியும் வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஐடிக்கும் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பிளானிங் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு டிப்ளமோ சிவில் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து மோட்டார் வெஹிக்கிள் போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ ஆட்டோமொபைல் அப்ளை பண்ணலாம். ஸோ ட்ரக்ஸ்மேன் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் வந்து அப்ளை பண்ண முடியும். ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா சூப்பரிண்டென்டன்ட் போஸ்ட்டு டிப்ளமோ ஃபிசிக்கல் எஜுகேஷன் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ட்ரக்டிங் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு சிவில் டிபார்ட்மெண்ட் வந்து அப்ளை பண்ண முடியும். ஜூனியர் ட்ரக்டிங் ஆஃபீஸர் சிவில் இன்ஜினியரிங் வந்து டிப்ளமோவில் முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சர்வேயர் போஸ்ட்டு, ஸோ இந்த சர்வேயர் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியருக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சிவிலுக்கு அதிகமான வேக்கன்சி இருக்குது. சூப்பர்வைசர் போஸ்ட்டு டிப்ளமோ டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அப்ளை பண்ண முடியும். ஸோ வேக்கன்சி பார்த்தீங்கன்னா பலவிதமான போஸ்ட்டுக்கு வந்து கேட்டகரி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து செக் பண்ணிக்காங்க. நோட்டிஃபிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும். ஸோ பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து டோட்டலாக வந்து 200 கொஸ்டின் இருக்கும். ஸோ தமிழ் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான். ஸோ டோட்டலாக வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் தமிழ் சயின்ஸு சோசியல் சயின்ஸு மேக்ஸு அதிலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட் பேப்பர். ஸோ ட்ரிபிளிலேருந்து கொஸ்டின், டிப்ளமோ ட்ரிபிளினா இசிஇ, ஸோ மெக்கானிக்கல் சிவில் அதிலேருந்து தான் வந்து 100 கொஸ்டின் வந்து டோட்டலாக வந்து 200 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்காங்க.